ஹாய் வீவர்ஸ், நான் உங்கள் அரங்கநாயகி பேசுகிறேங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரத்த சோகை. அனிமிக்காக இருக்காங்க, ரத்தமே ஏற மாட்டேங்குது, அப்பப்போ போய் ரத்த குளுக்கோஸ் ஏற்றிட்டு இருக்கோம். என் பிள்ளை சரியாகவே ஸ்கூல் போக முடியல, அப்பப்போ டயர்டாயிடுறா, ஒழுங்காக மென்சஸ் ஆக மாட்டேங்கிறா, ஒழுங்காக சாப்பிட மாட்டேங்கிறா, எப்போ பார்த்தாலும் ஒரு சொங்கி மாதிரி இருக்கா அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் வருது இல்லையா? அதுக்கான தீர்வு தான் இன்றைக்கி சொல்ல போகிறோம். ஸோ இது முழுசாக வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கான தீர்வு இன்றைக்கே இப்பொழுதே உங்களுக்கு கிடச்சிடுங்க. சரி, இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? சரி, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அனிமிக்னா என்ன, அது ஏன் வருது, இது எப்படியெல்லாம் நிவர்த்தி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நம்ம உடம்புக்குள்ளே 12.5 பெண்களுக்கும் 14.5 வரைக்கும் ஆண்களுக்கும் ஹீமோக்ளோபின் இருக்கணும், மில்லிகிராம்ஸ் இருக்கணும் அப்படின்றது எல்லாமே பொதுப்படையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்க. ஆனால் இதனுடைய கண்டென்ட் வந்து குறைஞ்சி போயிடும். எப்போன்னா சரியாக சாப்பிட மாட்டாங்க, ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க, நல்லா சத்தான பொருளை சாப்பிட மாட்டாங்க, அதுக்கப்புறம் ஏதோ டிவியை பார்த்துக்கிட்டே என்ன பண்ணுவாங்க, கச்சாங்க முச்சான்னு தின்னுகிட்டே இருப்பாங்க, என்ன சாப்பிட்றோன்னு கூட தெரியாது, தட்டில் போட்டு வச்சுருப்பாங்க, டிவியை பார்த்துக்கிட்டே என்ன பண்ணுவாங்க, அதுலேருந்து ஒரு முட்டை எடுத்தாலும் தெரியாது, அதுலேருந்து ஒரு அப்பளம் எடுத்தாலும் தெரியாது, பார்த்திங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, எங்கேயோ கவனம் வச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இதனால் சரியான அளவு ஜீரணம் நடக்காது, வெளியே ஸ்நாக்ஸ் விற்கிறத சாப்பிடுவாங்க, சத்தான பொருளை சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு முன்னெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா கடல உருண்டை, எள்ளு உருண்டை, இந்த மாதிரி பொருளாங்க உருண்டை இதெல்லாம் செய்வாங்க. இதிலெல்லாம் வந்து அதிகப்படியான சத்துக்கள் இருக்குது. இது எல்லாமே தள்ளி போயிடுச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், போனால் நெய் மைசூர் பாக் சாப்பிட்றது, இல்லை நெய் லட்டு எடுத்து சாப்பிட்றது, ஜிலேபி சாப்பிட்றது, அதாவது ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டமாக மாறி நமக்கு எதெல்லாம் கெடுதி தருமோ ருசிக்காக அதெல்லாமே சேர்க்க ஆரம்பித்ததுடைய விளைவு தான் இன்றைக்கி இந்த லெவலில் வந்து நின்றுட்டுருக்கோம். இப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிளான வழிகளை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்ம வந்து குழக்கட்டைக்கு உள்ளே வைப்போம் இல்லையா, பூரணம்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது கலக்காவை வறுத்துட்டு அதில் என்ன பண்ணுவோம், நம்ம வெல்லத்தை போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி அந்த குழக்கட்டைக்குள்ளே வைப்போம் பாருங்கள். அதை வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு ரெகுலராக கொடுங்க. ஒன்று வெல்லம் வச்சுட்டு கொஞ்சம் நாட்டு சக்கரை பக்கத்துலேயே வச்சுட்டு நீங்கள் அதை சாப்பிட்டு இது சாப்பிட்லான்னு சொல்லுங்கள். ஒரு சில பிள்ளைங்க எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிற பிள்ளைங்களும் இருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், கலக்காவை வறுத்த கலக்காவை எடுத்து மிக்சியில் போட்டுட்டு கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு அரைச்சிட்டு அது கிண்ணத்தில் போட்டு ஒரு ஸ்பூன் போட்டு கொடுக்கலாம். அது ரெகுலராக சாயந்தரம் வந்தாங்கன்னா குழந்தைக்கு கொடுத்து சாப்பிட கொடுங்க. இன்னொன்று வந்து எள்ளுருண்டை வாங்கி வச்சுக்கோங்க. இல்லைங்க எள்ளுருண்டை கடிச்சு தின்ன மாட்டேங்குதுன்றீங்களா, கவலையே விடுங்க. எள்ளை வந்து நல்லா வறுத்துட்டு நம்ம எள்ளும் ப்ளஸ் வெல்லமும் போட்டு அதுவும் வைப்போம் குழக்கை கொட்டுக்குள்ள இல்லையா, அதே மாதிரி தாங்க. நல்லா வறுத்துட்டு அதை எடுத்து பசங்களுக்கு போட்டு கொடுக்கலாம். இல்லைங்க அது சரியாக தின்ன மாட்டேங்குதுன்னுங்களா, கொஞ்சம் எள்ளு, கொஞ்சம் கலக்காக்கொட்டை ப்ளஸ்ஸு இது நாட்டு சக்கரை மூணுத்தையும் அரைச்சி கூட ஒரு டப்பாவில் போட்டு பசங்களுக்கு கொடுக்கலாம். அப்படி கொடுத்தாலும் குழந்தைங்க நல்லா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக குழந்தைங்க சாப்பிட ஆரம்பிக்குங்க. அது ஒன்று. இன்னொரு விஷயம் என்னென்னா, காலையில் எழுந்த உடனே ஒரு கிளாஸ் பால், ஒரு 7 பேரிச்சம்பழம் கொட்டை எடுத்துகிட்டு அதை எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு என்ன பண்ணலாம், பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாங்க. நம்ம பேரிச்சம்பழம் ஜூஸ் சாப்பிடுவோம் இல்லையா, அதே தான், வேறு ஒன்றும் இல்லை. அதை நம்ம எப்படி காஃபி சாப்பிட்றோமோ அந்த மாதிரி மெல்லமாக சாப்பிட்றதுக்கு சொல்லிக் கொடுங்க. எல்லாத்தையுமே எப்படி காஃபி மெல்லமாக சாப்பிட்றோமோ அந்த மாதிரி ருசித்து ரசித்து அதில் சின்னதாக இருந்தால் அதெல்லாம் கொஞ்சம் மென்று அந்த மாதிரி குடிக்கணும். அது வந்து 100% ரீச் ஆகும் உடம்புக்குள்ளே. இன்னொரு விஷயம் வந்து கருப்பு திராட்சை இருக்கு இல்லையா, அதை என்ன பண்ணுங்கள், காஞ்சி போன கருப்பு திராட்சை அதை கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சிட்டிங்கன்னா நல்லா பெருசாகிடும். அதை காலையில் ஒரு 5, மதியம் ஒரு 5, நைட்டு ஒரு 5 சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சோறை வந்து சாப்பிட சொல்லுங்கள். முருங்கைக்கீரையை ரெகுலராக எடுத்துக்கலாம். இல்லைங்க என் பசங்க முருங்கைக்கீரை எடுக்காது அப்படின்னு சொல்ல வரீங்களா, இந்த நம்ம கேழ்வரகுல கொஞ்சம் முருங்கைக்கீரை போட்டு அதிலே கொஞ்சம் நாட்டு சக்கரை போடுங்க, கொஞ்சம் காரம் அதிலே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 மிளகாய் போட்டுட்டு அதிலே என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான உப்பு போட்டு, வெங்காயம் பிடிக்குமா வெங்காயம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது தட்டி நீங்கள் கொடுத்து பாருங்கள், கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் ஸ்பைஸியாகவும் இருக்கும், ரெண்டும் கலந்த மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்குங்க. அந்த மாதிரியும் குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். கேழ்வரகோடு சேர்ந்து கொடுக்குறது இன்னும் நல்லாவே கொடுக்கும். அதுக்கப்புறம் சிம்பிளி நம்ம சாப்பிட்ருப்போம் இல்லையா, அந்த மாதிரி சிம்பிளியாகவும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாங்க. அந்த மாதிரி கொடுத்துட்டு வந்தாலும் குழந்தைங்களுக்கு என்கரேஜ் ஆகும். இன்னொன்று, நாங்கள் அந்த பசங்க வந்து பாலில் வந்து சாப்பிடாதுங்க பேரிச்சம்பழம் அப்படின்னா, நைட்டே என்ன பண்ணுங்க, தண்ணியில் ஒரு 7 பேரிச்சம்பழம் ஊற போட்டுருங்க. போட்டுட்டு காலையில் எழுந்த உடனே அந்த பேரிச்சம்பழத்தை நல்லா மென்று சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சிடுங்க. இப்போ ஒரு சிலர் கேட்குறாங்க, ஏங்க 250 ரூபா இருக்குது, அரை கிலோவே அதுதான் வாங்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு பேரிச்சம்பழம் அவ்வளோதான், எந்த பேரிச்சம்பழமாக இருந்தாங்க அந்த பேரிச்சம்பழத்தை வாங்கிட்டு வந்து நல்லா கழுவிட்டு நீங்கள் பாட்டுன்னு யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாங்க. இதுதான் வாங்கணும் அதுதான் வாங்கணும் அப்படின்னு கிடையாது. ஆனால் திராட்சை மட்டும், கருப்பு திராட்சை
அதுக்குள்ளே கொட்டை இருக்கும், அதை மட்டும் பார்த்து வாங்கிக்கோங்க. அது மட்டும் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரத்த சோகை நல்லாவே குறைஞ்சிட்டு வரும், நல்ல எனர்ஜி கொடுக்கறது தெரியும். முருங்கைக்கீரை இன்னொரு விஷயமாகவும் பண்ணலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா, காலையில் பசங்க சூடாக வேணும்னு கேட்குறாங்க, ஜில்லுன்னு இது வேண்டாம், எனக்கு பேரிச்சம்பழம் ஜூஸ் வேண்டாம் அப்படின்னா இன்னொரு மெத்தட் இருக்குது. என்னென்னா, நீங்கள் முருங்கைக்கீரையை ஒரு 2 கைப்பிடி போட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சுட்டு அதுலேயே நாட்டு சக்கரை போட்டுருங்க. போட்டுட்டு வடிகட்டிட்டு அதில் ஒரு 5 சொட்டு மட்டும் லெமன் கலந்துட்டு அந்த தண்ணி கொடுத்துட்டு வாங்க. அந்த முருங்கைக்கீரை தண்ணியை கொடுத்துட்டு வந்தாலும் உடம்புல சத்து நல்லா பெருகி வர்றதே காரணம். ஸோ முருங்கைக்கீரையை கொடுக்கலாம், பேரிச்சம்பழம், அதுக்கப்புறம் இதோட ஒவ்வொன்றுத்துலேயும் நாட்டு சக்கரை சேர்க்கணும். அப்புறம் கடல உருண்டை சாப்பிட்லாம், எள்ளு உருண்டை சாப்பிட்லாம். இதை வந்து உடச்சி அந்த பூர்ண மாதிரி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. அப்புறம் பேரிச்சம்பழம் ஜூஸு, அதே மாதிரி முருங்கைக்கீரையை கஷாயம் வடிகட்டி கொடுக்கலாம். இந்த மாதிரி பல வகையில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் கொடுத்துட்டு வரும்பொழுது குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல எனர்ஜி வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நிறைய ஸ்பைசி உணவுகளாக நிறுத்த பாருங்கள். இந்த மாதிரி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா குழந்தை நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும், மூளை வளர்ச்சி இருக்கும், பயங்கரமாக சுறுசுறுப்பாக இருப்பாங்க, ரொம்ப எஃபெக்டிவாக இருப்பாங்க. ஒரு 4 மணி நேரம் செய்கிற வேலையை ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா கடற்கடன்னு சுறுசுறுப்பாக செஞ்சிடலாம். என்ன காரணம் அப்படின்னா, பெட்ரோல் உள்ளே இருக்கிற வரைக்கும் வண்டி ஓடுங்க, பெட்ரோல் தீர்ந்து போச்சுன்னா வண்டி ஓடாது. அதே மாதிரி தான் வீட்டில் எல்லா தண்ணி நிறைய இருக்குன்னா எல்லா வேலையும் தண்ணியில் நடக்கும், வீட்டில் தண்ணி இல்லைன்னா எந்த வேலையும் நடக்காது. அதே போல் தான் நம்ம உடம்புல ரத்தம் குறையப்படும் போது நம்மளால் எந்த வேலையும் செய்ய முடியாது, உறுப்புகளை ஸ்தம்பிக்க ஆரம்பிக்கும். அதனால் ரத்தன்றது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான விஷயங்க. பெட்ரோல் போட்டால் தாங்க வண்டி ஓடும். அதனால் பசங்க சொங்கியாக இருக்கா, டல்லாக இருக்கா, சரியாக சாப்பிடலையா, வேறு ஒன்றும் வேண்டாம். இப்போ சொன்ன இத்தனை விஷயங்களை நீங்கள் பண்ணி பாருங்கள். குழந்தைங்க ஆரோக்கியமாகவும் இருக்கும், நல்லாவும் சாப்பிடும், சுறுசுறுப்பாகவும் இருக்கும். நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்களோ அப்படி இருக்கும் குழந்தைங்க. சரிங்க, இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு வந்ததுக்காக அத்தனை வியூவர்ஸ்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். என் வீடியோவை உங்களுக்கு அடிக்கடி கிடைக்கணும், நான் போடுற வீடியோ கிடைக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ வியூவர்ஸ், வாழ்க வளமுடன்.